வீட்டை பாத்துக்கறதெல்லாம் ஒரு வேலையா என்ன? நம்ம 2 பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா கூட நம்மளே நல்லா செஞ்சிருப்போம். அவங்கள விட இன்னும் நல்லாவே பாத்துப்போம் இல்லையா? நீ சொல்றது உண்மைதான் பவி. என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைச்ச உடனே சீமா அதை பயன்படுத்திக்கிட்டா. எப்படியோ அவ கைக்கு இந்த வீட்டோட சாவி கொத்து வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் மறுபடியும் அந்த சாவி கொத்த அவ பெரியத்த கிட்ட குடுக்க போறது இல்ல. உண்மைதான்க்கா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்ல, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். சீமா, போய் மனோரஞ்சனி அட்டிய சாப்பிட கூட்டுவாமா. சரிங்க சீமா, நான் இங்க இருக்கேன். அங்கேயும் நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க சின்னத்த. இங்க வாங்க, எங்க எல்லாரோடையும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. என்னால வர முடியாது. அக்கா என் முகத்தை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. வாங்க. சீமா, மனோரஞ்சனுக்கு டிஃபன் அங்கேயே கொடுத்துரு. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே? முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? சுஜாதா, என்ன இன்னைக்கு காலையில ராஜேந்திர? சீமா, கொஞ்சம் தண்ணி கொடுமா. சாப்பிடும் போது விக்கிடும். சில்லுன்னு தண்ணி கொடுமா. சுஜாதா, ராஜேந்திர உனக்கு ஏதாவது ஃபைல்? சீமா, தண்ணி மட்டும் இல்லமா, கொஞ்சம் சட்னியும் கொடு. இன்னைக்கு சாம்பார் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சட்னி காரம் சாரமா நல்லா இருக்கும். சீக்கிரம் கொண்டு வா. அத்தை, என்னாச்சு? உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இன்னொரு தடவை டாக்டர் வேணும்னா வர சொல்லலாமா? அவர் மறுபடியும் வந்து உங்களை செக்அப் பண்ணட்டும். அதெல்லாம் வேண்டாமா, நான் நல்லாதான் இருக்கேன். இப்ப கொஞ்சம் பலவீனமா இருக்கு. 1-2 நாள்ல அதுவும் சரியாயிடும். எல்லாரும் சாப்பிடுங்க. சீமா, சட்னி. பிரெட்டும் பட்டரும் இருக்கா? பரவாயில்ல, நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். பெரியத்தை, என்னங்க பெரியத்தை, உங்களோட சொத்து. இனிமே இதை நீங்களே வச்சுக்கோங்க. நீ செஞ்சது சரிதாமா. எனக்கு நல்லா குணமாகற வரைக்கும் இந்த வீட்டு பொறுப்பை எல்லாம் நீ பாத்துக்க, இந்த சாவி கொத்த வச்சுக்கன்னு சொன்ன. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமே நான் இந்த சாவி கொத்தையும் வீட்டு பொறுப்பையும் பாத்துக்க நான் விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுஜாதா கிட்டையும் கருணா கிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட எல்லா பொறுப்புகளையும் உங்க 4 பேர்ல யாராவது ஒரு மருமகளுக்கு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறோம்.
அத்தை சொல்றது சரிதான். நல்லா கேட்டுக்கங்க. இந்த சாவி கொத்தும் வீட்டு பொறுப்புகளும் யாரோட கைக்கு போகணும்ன்றத முடிவு செய்ய உங்க 4 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியில எல்லாரும் கலந்துக்கணும். என்னது போட்டியா? மன்னிச்சிடுங்க பெரியத்த, நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேம்மா. உங்க 4 பேர்ல ஒருத்தங்க கையில வீட்டு பொறுப்புகளையும் இந்த சாவி கொத்தையும் நான் எடுத்து கொடுக்கும்போது மீதி இருக்கிற 3 பேரும் உங்க மனசுல என்ன பத்தி ஒரு போதும் தவறா நினைக்க கூடாதுன்றது ஏன் எண்ணம். அதனாலதான் இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த வீட்டு பொறுப்புகளும் சாவி கொத்தும் நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? பெரியத்த, உண்மையிலேயே நீங்க ரொம்ப சூப்பரா யோசிச்சு முடிவெடுத்திருக்கீங்க. சொல்ல போனா 4 பேரையும் ஒன்னா சமமா வச்சு பாக்குறது நல்ல விஷயம் தானே? அக்கா வர வர என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல மூளை கொஞ்சம் குழம்பிடுச்சோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா பெரியத்த, நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லலையே. நீங்க போட்டி போட போறது இந்த வீட்டோட சாவி கொத்துக்காக. அதனால இந்த போட்டியும் நீங்க வீட்டை எப்படி பாத்துக்கிறீங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. அதனால நீங்க 4 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்ல எல்லாத்தையும் நல்ல பொறுப்போட பாத்துக்கணும். இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல பெரியத்த, நாங்க தினமும் செய்யற வேலை தானே இது. நான் சொன்னதை நீ சரியா கேக்கல பவி. நான் என்ன சொன்னேன்னா இந்த வீட்ல எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதுவும் தனியா பாத்துக்கணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா? நாங்க ரெடி பெரிய பாட்டி. கொஞ்சம் இருங்க. ரோகிணி, இங்க வாமா. உங்க 4 பேருக்குமே நான் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறேன். இன்னைக்கு ஃபுல் டே நான் கொடுத்திருக்கிற 1000 ரூபாய் வச்சு நீங்க 4 பேரும் இந்த வீட்டை பாத்துக்கணும். தேவையான செலவுகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு என்னெல்லாம் உபயோகிப்போமோ அதெல்லாம் இந்த பணத்தை வச்சு வாங்கணும். ஆனா ஒண்ணு, நம்ம வீட்டுல ஏற்கனவே வாங்கி வச்ச சாமான எல்லாம் நீங்க பயன்படுத்த கூடாது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியத்த, இது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது. இது ரொம்ப சுலபம்தான். இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட நான் கிளியரா சொல்றேன். இந்த வேலையை நீங்க எல்லாரும் தனியா சுயமா யோசிச்சு முடிவெடுத்து செய்யணும்ன்றத மட்டும் மறந்துடாதீங்க. இத செய்யும் போது நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த உதவியும் செஞ்சிக்கவே கூடாது. இன்னொரு விஷயம், சீமா, ரோகிணி, நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 4 பேரும் இந்த வேலைகளை தனித்தனியா தான் செஞ்சாகணும்.
சரி. எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பெரியத்த. எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. யார் இந்த பொறுப்பையெல்லாம் நல்லா நிறைவேத்துறீங்களோ இந்த சாவி கொத்த நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த வீட்டை பாத்துக்கிற மொத்த பொறுப்பும் இனிமே அவங்க கையில தான் இருக்கும். வா பவி, இன்னைக்கு எல்லாரும் உன்னையே தான் பாத்துட்டு இருக்க போறாங்க. பவி, நீ இங்க இப்படியே கண்ணாடி முன்னாடியே நில்லு. அதுக்குள்ள ரோஹிணியும் சீமாவும் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. இன்னும் நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருப்ப? வா, சீக்கிரம் போலாம். கொஞ்சம் இருங்க உமாக்கா, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா அவங்க 2 பேரும் பெரியத்த சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கேட்டு நடப்பாங்கல்ல. ஆனா நாம 2 பேரும் எல்லாத்தையும் சேர்ந்தே செய்யலாம். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம். நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணா அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு. ஆமா பவி, நீ சொல்றது சரிதான்னு எனக்கும் தோணுது. இப்ப நாம எப்படியாவது அந்த சாவி கொத்து அவங்க கைக்கு போகாம நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். கிளம்பலாமா? போலாக்கா. ரோகிணி, லிஸ்ட்ல எல்லாத்தையுமே நீ எழுதிட்டல்ல? எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சுட்டேன். வெரி குட். இங்க பாரு, நம்ம ஒண்ணு பண்ணலாம். எல்லா பொருளையும் வாங்கிட்டு நம்ம பில் கவுண்டர்ல மீட் பண்ணலாம். ஓகே? சரிக்கா. இன்னைக்கு நான் சில்லி பன்னீர் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன்க்கா. அத சாப்பிட்ட உடனே பெரிய அத்தை நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு நானும் நல்லா சமைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏந்திரிக்கவே மாட்டாங்க. நீ போய் உனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. நான் போய் எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரிக்கா. போலாமா? அப்பளம், அப்புறம் இதுவும் தேவைதான். இது குட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடிமேடா? பாலக் பன்னீரா? தால் மக்கனி? சைனீஸ்? இங்க எல்லாமே ரெடிமேட்ல இருக்கு. இதுதானே நான் வேணும்னு நினைச்சேன். இத வாங்கினா நான் எல்லாத்தையும் விட சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருவேன். இதையே வாங்கிடுறேன். காலிஃபிளவர் 30 ரூபாய். பட்டாணி கிலோ 40 ரூபாயா? மேடம், 2 கிலோ பட்டாணி வாங்கினா 1 கிலோ ஃப்ரீயா கொடுக்குறோம். இல்ல வேண்டாம், எனக்கு 1 கிலோ பட்டாணி போதும். டிஸ்கவுண்ட் பண்ணி எங்க கிட்ட சொல்லி நீங்க நிறைய வாங்க வச்சிருவீங்க. ஆனா சீக்கிரம் எல்லாம் கெட்டு போயிடும். அதனால எனக்கு 1 கிலோ மட்டும் போதும். சரிங்க மேடம். பருப்பு 91 ரூபீஸா? வேண்டாம், விலை ரொம்ப அதிகமா இருக்கு. சாம்பார் பருப்பு 40 ரூபாய்.
இது போதும். அக்கா, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? ஆமா ரோகிணி, மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். ஆனா இன்னும் மசாலா சாமான் மட்டும் வாங்கணும். நானும் மசாலா மட்டும் வாங்கணும்க்கா. சரி வா போலாம். எங்க இருக்கு பாரு. இவங்க 2 பேரும் எதையுமே ஒழுங்காவே வாங்கல. மிடில் கிளாஸ் புத்தி போகவே இல்ல. இவங்கள பத்தி பெரியத்தைக்கு இப்போது புரிய வரும். யாரோட ரேஞ்ச் என்னன்னு பெரியத்தை இன்னைக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்க. அம்மா, உங்க எல்லாரையும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரியம்மா ஹாலுக்கு வர சொல்லிருக்காங்க. சரி, நாங்க வந்துடுறோம். இன்னைக்கு முதல்ல நான் தான் சமைக்க போறேன். ஏன்னா நிறைய ஐட்டம் செய்ய போறேன்ல. சில்லி பன்னீர், சன்னா மசாலா, பூரின்னு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. உமா, இவங்க எல்லார விட நீதான் அறிவாளி. ஏன்னா உன்கிட்ட முதல்ல எல்லாம் ரெடியா இருக்கு. இவங்க இங்க நின்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு சமைக்கட்டும். இவங்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ எல்லாருக்கும் சாப்பாட்டையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிச்சிருவ. சுஜாதா, சொல்லுங்க. இவங்க எல்லாரும் சமைச்சு முடிக்க அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஆகும்னு எனக்கு தோணுது. அதனால நான் அதுக்குள்ள 2-3 போன் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிடுறேன். ஆமா, கண்டிப்பா லேட் ஆகும். நீங்க அதுக்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. இல்லத்த, சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அவங்க இப்பதானே சமைக்க கத்துக்கிறாங்க. ஆனா நான் சமைக்கிறதுல PhD படிச்சவ. பாருங்க, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க பெரியத்த, வாங்க. வா கருணா. ஓ, பரவாயில்லையா உமா? என்ன உமா, இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியே. எல்லாரும் உட்காருங்க. எப்பவும் போட்டின்னு வந்தாலே சாப்பாட்டோட ருசியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, சீக்கிரமா செஞ்சிருக்குமா இல்லையான்னு கூட பாப்பாங்கல்ல. அதனால தான் நான் ரெடிமேட் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். பாக்கெட்டை ஓபன் பண்ணி சுடுதண்ணில போட்டா மட்டும் போதும், ஒரு நொடியில நம்ம ருசியான சாப்பாடு ரெடி ஆகி வந்துடும். பெரியத்த, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பிடுங்க. உமா, இது ஒண்ணும் சமையல் காம்படிஷன் கிடையாது. நீங்க வீட்டை எப்படி பாத்துக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வச்சிருக்கிற போட்டி. நீ வீட்டை இந்த மாதிரி தான் பாத்துக்க போறியா?